இந்த பரிசேய நாயக்காரனுடைய ஜெபம் எவ்வளவு மேன்மையானது பாருங்க. நீங்கள் உபவாசம் இருந்தாலும், தசமபாகம் கொடுத்தாலும், வேதத்தில் இருக்கிறதுபடி நீங்கள் சரியாக வாழ்ந்தாலும், அதை கொண்டு நீங்கள் சுயநீதியை வெளிப்படுத்துவீர்கள் என்றால், அதை வைத்து மற்றவர்களை கேவலமாக பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் செய்கின்ற எல்லா காரியமும் குப்பையாக எண்ணப்படுகிறது. மாறாக நீங்கள் எல்லாமே செய்யுங்க, அத்துடன் மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை நீதிமானாக்குவார், உங்களை பாக்கியவானாக மாற்றுவார். இந்த நாளிலே இடைவிடாமல் ஜெபிப்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய மனநிலைமை எதுவாக இருக்கும் தெரியுமா? சுயநீதியை வெளிப்படுத்தக்கூடாது. நம்மை விட மற்றவர்களை மேலானவர்களாக எண்ண வேண்டும். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது மனத்தாழ்மையோடு கேட்க வேண்டும்.